ஹலோ மக்களே, வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் அண்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராகன் ஃப்ரூட்டை வச்சு ஒரு ஸ்வீட்டான டிஷ் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ட்ராகன் ஃப்ரூட் வந்து ஆக்சுவலி ஒரு கேக்டஸ் டைப் ஆஃப் ஃப்ரூட் தான். இதில் வந்து அதிகமான விட்டமின் சி அண்ட் இ, மெக்னீஷியம் இருக்குது, அயன் இருக்குது. இது வந்து பாடி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதை எப்படி பீல் பண்ணணுன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாட்டம் அண்ட் டாப்பை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே இருக்கிறத வந்து நல்லா பீல் பண்ணி எடுத்துடணும். இது வந்து ஒயிட் கலர் ட்ராகன் ஃப்ரூட். இது வந்து பிங்க் கலர் வெரைட்டியும் இருக்குது. நம்ம இந்த ட்ராகன் ஃப்ரூட் வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹாஃப் ட்ராகன் ஃப்ரூட்டை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் 1 கிளாஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பாதி உங்களுக்கு வந்து எவ்வளோ நீட் இருக்கோ அந்த மாதிரி அதுக்கேற்றாப்புல ட்ராகன் ஃப்ரூட் வாங்கி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறத நம்ம வந்து பிளெண்டரில் போட்டுடலாம். மிக்ஸி பிளெண்டரில் போட்டுட்டு இது கூட கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் வந்து கட் பண்ணி பீஸஸாக போட்டுக்கோங்க. ஃபுல் பீஸாக போடாதீங்க. பிளெண்டர் வந்து சீக்கிரம் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ வந்து பீஸஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அண்ட் இது கூட வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆஃப் பவலாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்காண்டி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஹனி ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த குவான்டிட்டி ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றப்பில் ஸ்வீட்னஸ்க்கு ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி இல்லாதவங்க சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். அண்ட் இது கூட ஃப்ரெஷ் கவ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ½ கப் ஆஃப் கவ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ½ கப் ஆஃப் மில்க் எடுத்து நான் கொஞ்சமாக ஊற்றி பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பால் ஆட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆனால் ரொம்ப திக்காக ஃபீல் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மில்க் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஃப்ளேவர்ஸ்க்கு. சப்போஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. வெனிலா எசன்ஸ் இல்லாதவங்க ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துருங்க. அண்ட் இப்போ வந்து இதை வந்து ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த கிளாஸில் வந்து கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ட்ராகன் ஃப்ரூட் பீசஸ் 2-3 போட்டுக்கலாம். ட்ராகன் ஃப்ரூட் வந்து ஹேர் ஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் உங்கள் ஹேர் வந்து ஷைனிங்காக சாஃப்டாகவும் ஆகும். இன்டேக்காக எடுக்கும் போது நம்ம ஹேரில் வந்து பெர்மனண்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் ப்ரெக்னென்சி உமன்ஸ் கூட இதை டேக் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து எனர்ஜி பூஸ்டராக யூஸ் ஆகும். நான் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸை ஆட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ இது கூட வந்து ஒரு 2 or 3 பீசஸ் ஆஃப் வந்து மேலே வந்து ட்ராகன் ஃப்ரூட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நவ் நம்மளோட ட்ராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக் ரெடி. இந்த மில்க் ஷேக் ப்ரெக்னென்சி டைம்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எனர்ஜி பூஸ்டாக யூஸ் ஆகும். அண்ட் வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் நிறையா பார்க்குறதுக்கு மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.